தென்காசியில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். கடையநல்லூர் அடுத்துள்ள புன்னையாபுரம் பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 7,45,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதற்கான பூமி பூஜை நடைபெற்ற நிலையில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் பலர் அவர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கோவை மாவட்டம் நரசிம்ம நாயக்கன் பாளையத்தில் அடிப்படை வசதி கோரி பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2வது வார்டுக்கு உட்பட்ட ராஜேந்திர நகர் பகுதியில் சரிவர கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரப்படவில்லை. அங்கு சாலை குண்டும் குழியுமாக காணப்படும் நிலையில் குடிநீரும் 10 நாட்களுக்கு ஒரு நாள் வருவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட ஆர்ப்பாட்டம் நடத்தும் நிலை உள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். எங்களுக்கு 4 பிரச்சனைங்க. ஒன்று ரோடு பிரச்சனை, இன்னொன்று குடி தண்ணீர் பிரச்சனை, வாய்க்கால் வடிகால் நீர் பிரச்சனை, 4 குப்பை பிரச்சனை. இந்த ரோடுக்குமே டிச்சுக்குமே 15 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஒன்றுமே சொல்யூஷன் கிடையாதுங்க. நீங்கள் வந்து போய் பாருங்கள், எக்கச்சக்கமாக இதுவாக இருக்குது, குழியுமாக இருக்குது. ஆட்டோக்காரன் நம்ம ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பொம்பளைங்க ரோட்டில் நடக்க முடியல. இன்ஃபேக்ட் கர்ப்பிணி பெண்கள் போகவே முடியல. அவ்வளோ குழியுமாக இருக்குங்க. தண்ணி நாங்கள் 15 வார்டில் ஒரு வார்டுக்கு 2 நாளுக்கு ஒரு நாள் வருதுங்க. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 100 கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொரக்கோட அள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் பங்கேற்று கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை வழங்கினார். அதிமுக சார்பில் 200 கர்ப்பிணிகளுக்கு புடவை வழங்கி 5 வகையான உணவுகளை பரிமாறினார். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசிற்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காஞ்சிபுரம், திருவாரூர், மயிலாடுதுறை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட ஏராளமானோர் திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நாளுக்கு நாள் அரசு ஊழியர்கள் துறைவாரியாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதால் எதிர்வரும் தேர்தலில் திமுகவின் தோல்வி உறுதி என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பழுதாகி உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்துள்ளதால் அங்கு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களை கண்காணிக்க முடியாத சூழல் நிலவியது. எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விடியா அரசின் காவல்துறை பழுதாகியுள்ள சிசிடிவி கேமராக்களை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் சரிவர மூடப்படாத நடைபாதை கால்வாயில் விழுந்து மூதாட்டி ஒருவர் படுகாயமடைந்தார். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை அருகே உள்ள கிறிஸ்துவ பேராலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் பங்கேற்க வந்த வசந்தா என்பவர் சாலையோர நடைபாதையில் நடந்து சென்றார். அப்போது அங்கிருந்த சாக்கடை கால்வாய் பள்ளத்தை அவர் கவனிக்காத நிலையில் அதில் விழுந்து அவர் படுகாயமடைந்தார். இதுபோன்று பலர் விழுந்து படுகாயமடைந்த நிலையில் சாலையோர பள்ளத்தை மூடாமல் மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த 14 வயது மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முதியவர் உட்பட 4 பேருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் முருகன், பாண்டியராஜ், ஜவஹர், தேவராஜ் ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டனர். இது தொடர்பான வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளிகள் 4 பேருக்கும் 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் தலா 1000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள தனியார் டயர் தொழிற்சாலையில் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணம் அடுத்த இச்சிப்புத்தூர் பகுதியில் தொடர்ந்து 4வது நாளாக தங்கி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொழிலாளர்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவையில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார்.
கோவை வடக்கு 18வது வார்டு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பது, வடவள்ளி 38வது வார்டு ஐஓபி காலனி பகுதியில் சுமார் 69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பது, சுமார் 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைப்பது உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பச்சாப்பாளையம் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்ததால் தங்களது குழந்தைகளுக்கு தொற்றுநோய் பரவும் எனவும் நிலத்தடி நீர் மாசுபாடு ஏற்படும் எனவும் தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக அரசு பொதுமக்களுக்கு விருப்பமற்ற மற்றும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலான திட்டங்களை அவர்கள் மீது திணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேம்பாலம் அமைக்க கோரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பித்தளைப்பட்டி அருகே திண்டுக்கல் குமளி சாலையில் கடந்த ஆண்டில் 100க்கும் மேற்பட்டோர் வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இப்பகுதியில் விபத்துக்களை தடுக்கும் பொருட்டு பித்தளைப்பட்டி அருகே மேம்பாலம் அமைக்கவும், திண்டுக்கல் குமளி சாலையை 4 வழி சாலையாக மாற்றவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இல்லாததால் பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அளித்த 309வது வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், பிற மாநிலங்களில் வழங்குவது போல பணிக்கொடை, குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராடியவர்களை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை வலுக்கட்டாயமாக கைது செய்தது. இதேபோல் சேலம், நெல்லை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் போராட்டம் நடைபெற்றது.